எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வின் பலன் நீரே, என் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்பை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்கை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன்
எல்ஷடாய் எந்தன் துணை நீர், எந்தன் வாழ்வின் கேடகம். ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு வருட காலமாக தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து அவரை தொழுது கொள்வது மிகுந்த பாக்கியமானது. ஒரு விசையாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, 365 நாட்களாக நீர் எங்களோடு இந்த வருடம் முழுவதும் இருந்தீர். தாயின் கருவில் உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து வந்த உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த கடைசி மணித்துளிகளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கப் போகிற அந்த தருவாயிலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு நீ ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை திறந்தவர்களாய், எங்களுடைய செவிகளை திறந்தவர்களாய் தேவரீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக, அதன் மூலமாய் நாங்கள் பலம் கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளாய் வேறுண்டு நிற்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கிற அடியாளையும் தாழ்த்துகிற ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மைதானே? ஆண்டவர் இந்த 2024 நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் நமக்கு தொலைதூர பயணத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்தவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ கண்ணீரின் சூழ்நிலைகள் ஆண்டவரே, வேதனையான பாத்திரத்தில் ஆண்டவரே நான் வேதனையிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைத்திருந்தேன். ஆனால் என் தேவன் என்னை தூக்கி எடுத்து என்னை உயரத்தில் சிங்காசனத்தில் என்னை உன்னதத்தில் ஏறி நிற்கும்படியான கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நான் வாசிக்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி இங்கு ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் இங்கு ஒரு மனுஷனோடு உறவாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபு என்கிறதான ஒரு மனுஷனோடு தேவன் உறவாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோபின் இடத்துல தம்முடைய வார்த்தைகளை, தன்னுடைய வாக்குறுதிகளை இடைப்படுகிற தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சொன்னவர் யார்? அவர் மனுஷன் அல்ல. சொன்னவர் யார்? அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லப்படுகிறது, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். சங்கீதம் 118 வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இப்போ மனுஷனோட வார்த்தைகள் அல்ல, இது ஜீவனுள்ள தேவன் யாக்கோபினுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்கிறார். ஒருவேளை நம்ம கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ துன்பத்தின் பாதைகளாக இருந்திருக்கலாம்,
கண்ணீரின் பாதையில் இருந்திருக்கலாம், வேதனையின் பாதையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கரம் பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னாகமத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அப்போ நம்முடைய தேவன் பொய் உரையாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் யாக்கோபினிடத்தில் வருகிறார். யாக்கோபினுடைய சூழ்நிலை என்ன, யாக்கோபினுடைய நிலை என்ன என்று பார்ப்பேன்னு சொன்னால், யாக்கோபு தான் பெற்றோருடைய வீட்டில் இருக்கிறான், தன்னுடைய வீட்டில் இருக்கிறான். தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றினாலே இப்பொழுது அவன் தன்னோட உயிருக்கு பயந்து ஓடுகிறான், வீட்டை விட்டு ஓடுகிறான். வீட்டை விட்டு ஓடி பிரயாணப்படுகிறான். அந்த வனாந்திர பாதையிலே பிரயாணப்பட்டு வரும்பொழுது அந்த வனாந்திர பாதையிலே இருட்டாகி விடுகிறது. இருட்டான உடனே அவன் நித்திரை செய்கிறான். நித்திரை செய்யும் பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல வருகிறார். ஆண்டவர் அந்த இரவு வேளையில் அவன் இடத்துல வந்து சொல்கிறார், யாக்கோபே, யாக்கோபே, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் தேவன் நம்ம இடத்துல வந்து சொல்கிறார், நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், என்னோட வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாத தெய்வம். மனுஷர்களாய நீங்களும் நானும் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மறக்காதவர். ஹல்லேலூயா. அந்த வனாந்திர பாதை யாருமே இல்லை, அவனோடு யாரும் இல்லை, அவனோட தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உடன் பிறந்தவன் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அந்த வனாந்திர பாதையில் அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் ஓடோடி வருகிறார், என் மகனே யாக்கோபே, நீ இன்னைக்கு தனியாக இருக்கிற, ஆனால் நான் சொன்ன வார்த்தையில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவு என்னவென்றால், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை மேன்மைப்படுத்தும்படியாகவே தேவன் நம்மை இன்னுமாக உயிரோடு வைத்து அவர் உன்னதத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 32:10 வாசியுங்கள். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ளான வெறுமையான அவாந்திர வெளியிலே யாரை கண்டுபிடித்தாரா? யாக்கோபை கண்டுபிடித்தார். அவனோடு ஒருவரும் இல்லை. அந்த பாலான ஸ்தலத்தில் யாருமே இல்லை, அந்த வெறுமையான நிலத்தில் யாருமே இல்லை. கர்த்தர் அவனை தெரிந்து கொடுத்தார், கர்த்தர் அவனை எடுத்தார், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்மணியை போல காத்தருளினாரா ஆண்டவர் யாக்கோபை காப்பாற்றினார். இன்று உங்களையும் என்னையும் கண்மணியை போல காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கண்மணியை போல ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை தேவன் நடத்தி கொண்டு வந்தார், இனிமேலும் தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓசியாவில் பார்க்குறோம் 11:4 ஆண்டவர் என்ன பண்ணாரா? மனுஷர்களை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுனால ஆண்டவர் யாக்கோபை அணைத்து கொண்டார். அவனை அணைத்து கொண்டு சொல்கிறாரு, மகனே, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை என்ன செய்வேன். ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து அவனை காத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யாக்கோபை பாழான இடத்திலிருந்து தெரிந்தெடுத்தார், தம்முடைய கண்மணியை போல காத்தருளினார். இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாக
நம்முடைய சொந்த முயற்சியில் நம்ம வாழ முடியல, நம்முடைய சொந்த பிரயாசத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள தேவனுக்கு நாம் இன்னும் நம்மை அர்ப்பணிப்போம், இன்னும் நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு அவன் போய் படுத்திருக்கிறானே தவிர அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கல. ஆனால் ஆண்டவர் இறங்கி வர்றார், யாக்கோபே நான் உன்னோடு இருப்பேன் மகனே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல ஓடோடி வருகிறார். யாக்கோபு கர்த்தரை தேடி போல. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நாம் உளையான சேற்றில் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவாக எனக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கிறது, எனக்கு நல்ல படிப்பு இருக்கிறது, எனக்கு நல்ல அழகு இருக்கிறது, எனக்கு நல்ல திறமை இருக்குது, நான் பிழைச்சிக்க முடியும். இல்லவே இல்லை சகோதர சகோதரிகளே. கர்த்தர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இம்மட்டும் உதவி செய்தவர் அந்த தேவன் மாத்திரம்தான். இம்மட்டும் ஹல்லேலூயா அந்த வனாந்தர பாதையில் யாக்கோபோடு இருந்தது யார் மாத்திரம்தான்? அது கர்த்தர் மாத்திரம்தான் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் ஓடோடி வந்து, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அவனுடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம ஒரு சின்ன 2 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அவனோட முற்பிதாவாய் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி யாக்கோபுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமினிடத்திலே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் அதை அப்படியே கீழ்ப்படிந்து தான் புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:3 வாசிங்களேன். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். முற்பிதாவாகிய ஆபிரகாமும் சரி, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் சரி, 2 பேரும் என்ன செய்கிறாங்க? கர்த்தரையே பிடித்து கொண்டாங்க, ஆண்டவருடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாங்க, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆபிரகாம் பார்க்கிறான், பெர்சாபாவிலே பலிபீடத்தை கட்டி அவன் தேவனை தொழுது கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு அவன் சாயங்கால வேளையிலே கர்த்தரை தியானிக்கிறவனாய் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் அதன்படி செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த நம்ம வாசித்த ஆதியாகமம் 26:3 பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் விதைக்கிறான். அந்த தேசத்தில் அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முற்பிதாவாகிய ஆபிரகாமும் சரி, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் சரி, 2 பேருமே ஆண்டவர் அவர்களுக்கு நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் யாக்கோபின் இடத்துல கூடுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், அது மாத்திரமல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கைவிடாத ஒரு தேவன், அவனை விட்டு விலகாத தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த இரவு வேளையிலும் உங்களை என்னும் கைவிடாத ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இதோ நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கென்று சொன்னால் நம்மை அழைத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை கைவிடாத தேவன்.
எதற்காக நம்மை கைவிடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 12:22 சொல்கிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக்கி கொள்ள பிரியமாக இருந்தபடியால் கர்த்தர் அவருடைய நாமத்தின் மித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் மித்தம் நம்மளை என்ன செய்கிறது இல்லையா, ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் எப்படி யாக்கோபனுடைய கரத்தை பிடித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரோ, அதை போல நம்முடைய கரங்களை பிடித்து, ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், என்னோட வாழ்க்கை எப்படியாய் மாறப்போய், இந்த வனாந்தர பாதையிலே, இந்த பாழான ஸ்தலத்திலே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் முன்னேற்ற முடியும் என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன், நம் மீது பிரியமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் வித்தமாக நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தின் இடத்துல நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம். ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடாத ஆண்டவரை வழிநடத்துகிற தேவன். நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும், நமக்கு ஒரு ஆழ்ந்த விசுவாசம். ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுவேன். ஆண்டவரே ஆபிரகாம் உம்மை பற்றி கொண்டான். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நீர் கனப்படுத்தினீர். ஈசாக்கு உம்மை பற்றி கொண்டான். ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீர் உயர்த்தினீர். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. யாக்கோபனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லி ஒருவேளை யாக்கோபு கண்ணீரோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவனை தேடி வந்தார். இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் தேடி வருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம் மீது, உங்கள் மீது, என் மீது ஆண்டவர் வைத்த பிரியம். ஹல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த பிரியத்தினால தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் அவர். ஏசாயா 49:16 வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. அதுக்கு முந்தின 2 வசனங்களை பார்க்கிறோம். சியோன் சொல்லுகிறதா, கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை கைவிட்டாரே என்று சொல்லி சியோன் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை என்ன பண்ணியிருக்காராம், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காராம். இங்கே இருக்கிற ஒரு வேளை 175 பேரோ 200 பேர் இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் நம்ம உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காராம். எப்படி இது சாத்தியம்? எல்லாரையும் வரைய முடியுமா? கையில் வரைஞ்சி வச்சிட்ருக்க முடியுமா? நம்ம கேட்கலாம். நம்ம கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம அந்த செல்ஃபோனில் உலகத்தில் என்ன நடக்குங்கிறத ஒரு சின்ன செல்ஃபோனில் கையில் வச்சிட்ருக்கோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அந்த செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம், கரத்தில் வைத்திருக்கிறாராம். நம்ம மறக்கப்படுவதில்லை சகோதரியை. நீங்களும் நானும் மறக்கப்படுகிற நிலையில் அல்ல. நம்ம யார் வேணாலும் மறந்து போகலாம். நம்மிடத்தில் உதவி செய்தவர் நம்மளை மறந்து போகலாம், உற்றார் உறவினர் மறந்து போகலாம், நன்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம். ஆனால் உங்களை என்னையும் மறக்காத ஒரு தெய்வம் உண்டென்று சொன்னால் அவர் நம்முடைய கிறிஸ்துவான ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறக்காத தெய்வம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார்.
அவர் நம்மை சிலுவையினால் அவருடைய இரத்தத்தினால நம்மை உள்ளங்கையில் செதுக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு என்று சொன்னால், என் பிள்ளைகள் ஹல்லேலூயா நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றின என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒருவேளை இந்த வருடத்தில் தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை இந்த நேரத்தில் என்னை விட்டு கொடுக்குறேன், என்னிடத்துல ஏதாயிலும் இன்னும் உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை என்னை விட்டு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம திரும்பும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன் என்று சொன்னால் நம்முடைய கரத்தை பிடித்து கொள்கிற தேவன். நம் பொதுவாக எங்காவது ஒரு ஜனம் மிகுந்த இடத்துல போவோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவோம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளுடைய கரத்தை இறுக பிடித்து கொள்வோம். சாதாரண ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், ஜனம் அதிகமாக இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை என்ன பண்ணுவோம்? பிடித்து கொள்ளுவோம். பிள்ளைகள் அங்கே இருக்கிறதான பொருட்களை பார்த்து மிகுந்த உற்சாகத்தில் ஓடுவார்கள். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொள்வோம். அதே போல தான் ஆண்டவர் ஓடோடி வருகிறார். யாக்கோபுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்ல தெய்வம். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திர பாதையில் படுத்திருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். ஆண்டவர் ஓடோடி வந்து சொல்கிறார், அவனிடத்துல பேசுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஏங்க ஆண்டவர் அவனை பார்த்து அப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்கு பாதி எல்லாமே குறுக்கு வழியை தான் தேடினான். அவனோட முற்பிதாவாகிய ஆபிரகாம் கர்த்தருடைய முகத்தையே பார்த்தான், ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய தகப்பன் கர்த்தருடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான், நீர் தான் எனக்கு ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறுக்கு வழியெல்லாம் தேடினான். அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். லாபானோடைய தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய அங்கேயும் ஒரு ஆசீர்வாதத்துக்காக பலவிதமான ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறான். இந்த இரவு வேளையில் நமக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உடைய முகம் மாற்றிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த அந்த உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமாக தேவனுடைய கரத்தில் நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது நாட்கள் உருண்டோடி விட்டது. 16 வருடங்கள் போய்விட்டது. ஆண்டவர் அவனிடத்துல வருகிறார். மறுபடியும் வந்து முதல்ல ஆண்டவர் பேசினார். பாழான ஸ்தலத்தில், அந்த வனாந்திரத்தில் பேசினார். பெத்தேல், அந்த இடத்தின் பேர் பெத்தேல், அங்கே பேசினார். இப்பொழுது 16 வருடங்கள் கழித்து ஆண்டவர் அவனை உணர்த்துகிறார். அவன் மனசாட்சியோடு அவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. உணர்த்தி ஆண்டவர் மறுபடியுமாக அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறான். தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்பொழுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வீட்டில் வாசிக்கலாம், அந்த பார்க்குறோம். யாப்போக்கு ஆற்றண்டையிலே அவன் தேவ சமூகத்திலே அவன் வீற்றிருக்கிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உண்மை நான் போக விடேன் ஆண்டவரே. ஒரு புருஷனோடு அவன் போராடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரோடு அவன் போராடுகிறான். ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை நான் விட்டு போகும்பொழுது நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன்னு நீ சொன்னீர். இப்பொழுது 16 ஆண்டு உருண்டோடி எனக்கு 2 பரிவாரத்தோடு திரும்பி வருகிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு நிரந்தரம் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எனக்கு நிரந்தரம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம்தான் எனக்கு சொந்த ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தை பற்றி கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்துக்குள்ளே போக போகிறோம், பழைய வருடத்தை முடிக்க போகிறோம். நமக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் அதெல்லாம் நிலையானது அல்ல ஆண்டவரே, அதெல்லாம் நிலையானது அல்ல. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் தருகிற ஆசீர்வாதத்தோடு நீர் வேதனை கூட்டாத தெய்வன் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் அன்புள்ள தேவன். அவனை உணர்த்தினார், அவனோடு பேசினார், அவனோடு இடைப்பட்டார். யாக்கோபோடு இடைப்பட்ட தெய்வமே, இதோ இந்த இரவேளையில் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வேறு ஒரு ஆண்டவரே மார்க்கமும் இல்லை அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சுய புத்தியோ எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களோடு இருப்பீர் என்று சொன்னால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கண்ணீரின் சூழ்நிலைகள் மாறும், எல்லா கண்ணீர்கள் மாறும், எல்லா துக்கங்கள் மறையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 11:8 சொல்லுகிறது, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனுடைய சன்னிதானத்தை திரும்ப வருகிறான். ஆண்டவரே, வெறும் கோலும் தடியுமா இந்த யோர்தானை விட்டு ஆண்டவரே கடந்து போனேன். ஆனால் இன்னைக்கு 2 பரிவாரத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி, நீர் மாத்திரம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லி அவன் தேவனை பற்றி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வருகிறார், எப்ராஹிமே, நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 6:13 வசனத்தை படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கிறார். எதற்காக? அவர்களை ஆசீர்வதிக்க, எதற்காக? அவர்களை உயர்த்த, எதற்காக? அவர்களை மகிமைப்படுத்த. நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எதற்காக? உங்களை எண்ணி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக? தம்முடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அந்த தெய்வம் நம்ம மத்தியிலே வாழணும். அந்த தெய்வம் என் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக. அது மாத்திரமல்ல, என் ஜனங்களை நான் கைவிடாதிருப்பேன், என் ஜனங்களை நான் கைவிடாதிருப்பேன். வீட்டில் நமக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ தப்பு பண்ணாலும், எவ்வளோ கண்ணீர் விட விட்டாலும் நம்ம மற்றவனிடத்தில் நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம். எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது என் பிள்ளை, இல்லை என் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் எப்ராஹிமை பார்த்து சொல்லி, எப்ராஹிமே, நீ தப்பு செய்கிறந்தான், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்முடைய மனசாட்சியோடு பேசுவாராக, நம்மை உணர்த்துவாராக. ஹல்லேலூயா. நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு எத்தனை நாட்கள் தூரமான போன நாட்கள் உண்டு. கர்த்தரை விட்டு நாம் எவ்வளவோ காரியங்கள் செய்தது உண்டு. உண்மைதான் அல்லவா? உண்மைதானே? ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் சாபமாக இருந்த இடத்துல உங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படி, ஹல்லேலூயா, உங்களுடைய கரங்கள் திடப்பட கடுவது என்று சொன்ன ஆண்டவர் இதோ ஓடோடி வந்து சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எதற்காக கைவிடாத தேவன்? நம்மோடு வாசம் பண்ணும்படியாக, நம்ம இடத்துல உலாவும்படியாக, நம் மீது பிரியமாக இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2வது பார்க்கிறோம், கைவிடுவதில்லை என்று சொன்னால் கை விரிப்பதில்லை என்று பார்க்கிறோம். கைவிட மாட்டேன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், அவ்வளோதான், கையை கழுவிட மாட்டேன். ஒரு சிலர்லாம் நம்ம போய் உதவி கேட்போம். ஒரு சிலர் இடத்துல எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்கள் என்று சொல்லி உதவி கேட்கும் போகும் பொழுது
நான் அவங்கள தான் நம்பி இருக்கிறேன், நான் போய் இன்றைக்கி எப்படியாயிலும் கேட்பேன் என்று சொல்லி உதவிக்காக போகும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் முடியாதுப்பா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியாது, நம்மளை கை கழுவிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கை கழுவிடுகிற தெய்வன் அல்ல, கையை விரிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை உணர்ந்து கவனிக்கிறீங்கன்னு தெரியல. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே. கை கழுவிட்டுருவாங்க மனுஷங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உறவுக்காரங்க நம்ம உதவி கேட்க போனால் நம்மளை கை கழுவிடுவாங்க. நம்மளுக்கு நல்ல நிலை இருந்தால் தான் நம்மக்கிட்ட 4 பேர் வருவாங்க. நம்மளிடத்துல கண்ணீர் இருக்குதுன்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் அல்லங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கைவிடாத தெய்வம், நம்மளை கைவிரிக்கிற தேவன் அல்ல, நம்மளை கை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, நம்மளை நற்றாற்றில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மிடத்துல வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் கையில் நம்ம வரைந்து வைத்து அவர் நினைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க. ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன நிர்ணயித்து இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கை கழுவ மாட்டார். ஹல்லேலூயா. அப்புறமும் கை கழுவ மாட்டார். நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து ஹல்லேலூயா வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்களை கை கழுவாத தேவனப்பா ஆண்டவரே. மனுஷங்க சொந்தக்காரங்க ஆண்டவரே, நாங்கள் நம்பினவங்களாம் எங்களை கையை விரித்திடலாம், ஆனால் நீங்கள் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி இருக்கிற சொந்தங்கள் கை விரிக்கலாம், நம்பி இருக்கிற உறவுகள் கைவிரிக்கலாம், ஆனால் என் தேவன் ஹல்லேலூயா, நான் நம்பி இருக்கிற ஜீவனுள்ள தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியார் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இங்கு பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் இடத்தில் வந்து கிதியோனத்தோடு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். கிதியோனை இப்போ நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனே பராக்கிரமசாலியே, வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து மீதியானியரை முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே சரிதான் ஆண்டவரே, நீ சொன்னது எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம், கண்ணீரில் இருக்கிறோம், நாங்கள் வேதனையில் இருக்கிறோம், மீதியானர் எங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் கூட தான் இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீர் எங்களோடு தான் நீர் வாசம் பண்ணுகிறீரா? நீர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் நேரிடுவானேன்? சத்துரு எங்களை ஜெயிக்கிறானே, எங்களை மேற்கொள்கிறானே, நீர் எங்களோடு இருக்கிறீரா ஆண்டவரே? உங்களுடைய ஜனத்தை கைவிடுவதில்லை என்று சொல்கிறீர் அல்லவா? ஆனால் எங்களுடைய நான் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை போல தானே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் கிதியோன் கேள்வி கேட்குறான், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள்லாம் எங்கே ஆண்டவரே? நீர் அற்புதங்கள் செய்கிறாயிற்றே, இப்பொழுது நாங்கள் உம்மால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது போல இருக்கிறோம் ஆண்டவரே. அவன் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது.
ஆனால் கர்த்தர் அவனிடத்துல சொல்கிறார் பாருங்க, 16 பார்க்குறோம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்று சொன்னார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னை நான் கை கழுவிடுவேன், உன்னை விட்டு விடுவேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கை விரித்துட்டார். அப்படி இல்லை, கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க கிதியோன் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்வார் என்றால், உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை செய்து முடிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன், அவர் கரம் பிடித்த தேவன், இறுதி வரை நம்மை வழிநடத்த போதுமான தேவன். அந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம், அந்த தேவனிடத்தில் நாம் அடைக்கலம் புகுத்தி விடுவோம், அந்த தெய்வத்தை நாம் இன்னும் அதிகமாக தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரையே பற்றி கொள்ளுவோம், அவரையே நம்பி இருப்போம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை கைவிடாமல் புதிய வருடத்துக்குள்ள அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஹல்லேலூயா பலப்படுத்துகிற கரம், வழி நடத்துகிற கரத்தை கொண்டு நம்மை நிச்சயமாகவே வழி நடத்துவார். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். முழங்காற்படிடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடாத தேவன். எதற்கு அவர் கைவிடுகிறதில்லை? அவர் எதற்காய் நம்மை கரம் பிடித்தாரோ ஹல்லேலூயா அதை நமக்குள் நிறைவேற்றுகிற வரைக்கும் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் தேவன் நம்மை கைவிடாமல் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். மாத்திரமல்ல, நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி என் ஜனங்களை நான் கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன். நம்மளை கைவிடாமல் இருக்கணுன்றதுக்காகவே அவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதமான தேவனை நாம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடினாலே நம்மை போல பாக்கியமுள்ள ஜனம் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிச்சயந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிச்சயந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்ற போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்ற போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். இந்த புதிய வருட செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம்
22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வருடம் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்ற வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளின் காரியங்கள், சரீர சுகம் என்று பலவிதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஆண்டை முடித்து இந்த புதிய ஆண்டிலே நாம் வந்து நிற்கும் பொழுது இந்த 12 மாதங்கள் திரும்பி பார்த்தால் துவங்கினது போல் இல்லாமல் பல நன்மைகளை சுதந்தரித்து கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் நம்புகிறேன், புதிய ஆண்டிலும் இன்னும் பல்வேறு நன்மைகளை நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நடத்தப் போகிறார். அன்பானவர்களை, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமானவைகளே. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எல்லா காலங்களுக்கும் எல்லா வருடங்களுக்கும் உரியவைகள் தான். தேவனது வாக்குத்தத்தங்களை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நமக்குள் ஆண்டவர் கொண்டு வருவார். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்திற்கான நிபந்தனைகள் அந்த வாக்குத்தத்தத்திலேயே இருக்கும். அந்த நிபந்தனைகளுக்குள் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நமக்குள் உண்டாகி இருக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் நமக்கு சொந்தமான வாக்குத்தத்தங்களே. ஆகிலும் வருடத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்பது என்பது நம்முடைய ஆவியில் பலன் கொள்வதற்கும் ஒரு இலக்கை வைத்து நாம் முன்னேறி செல்வதற்குமாக நாம் வாக்குத்தத்தங்களை எடுத்து தியானிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்திலே உபவாச நாட்களுக்கு பின்னதாக இந்த 2025ஆம் ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்தபோது கடந்து வந்த பலவிதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் என்னை திடப்படுத்தின வார்த்தைகள் மற்றும் புதிய வருடத்திற்காய் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தை இந்த வசனம். இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் நிறைய வசனங்களை எடுக்க போகிறதில்லை. சொல்ல போனால் இந்த ஒரு வசனத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். வேறு எந்த வசனத்தையும் யாரையும் வாசிக்க சொல்ல போகிறதில்லை. ஆதலால் உங்களுடைய கவனம் முழுவதுமாக செய்தியின் பக்கமாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வசனத்தை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே பல செய்திகளாக தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் இந்த ஒரு வசனத்திலிருந்து 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க இருக்கிறேன். வசனத்தின் பகுதியை பாருங்கள். முதல் பகுதி, அவனை உறுதியான இடத்திலே. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உறுதியான இடம் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் முதற் பகுதியிலே சொல்லுகிறார். அப்படி என்றால் கடந்த காலங்களிலே உறுதியான நிலையான இடத்தில் நாம் காணப்படாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்பட்டு இருக்கலாம். ஒரு நிலையான இடமோ நிலையான வாழ்க்கையோ வேலையோ எதுவும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு இருக்கலாம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ஒரு உறுதியான இடத்திலே கொண்டு வந்து நிலை நிறுத்தப் போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கவலையான கலக்கமான ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியின் இந்த முதல் குறிப்பிலே ஆண்டவர் உங்களுடைய கவலைக்கும் உங்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு பதிலை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனை வருடம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையிலே நான் காணப்படுகிறேன், ஒரு
பர்மனன்ட் ஜாப், ஒரு சாலிட் இன்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நிரந்தரமான வேலையோ ஒரு நிலையான வருமானமோ இல்லாமல் என் வாழ்க்கையில் இப்படியே சூழ்நிலை போய்கொண்டிருக்குமானால் என் எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவது? கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை உறுதியான இடத்திலே நான் நிலைநிறுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேலையில்லா திண்டாட்டம் நம்முடைய தேசத்தில் அதிகமாக இருக்கலாம். படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கிற ஒரு சூழ்நிலை நமது தேசத்தில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறேன். உங்களோடு கூட படித்தவர்களை காட்டிலும், உங்களுடைய உறவுகளை காட்டிலும் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க போகிற ஒரு அந்தஸ்தை, ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அருமையானவர்களே, வேதத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், யோசேப்பு, தாவீது, இவர்களை எல்லாரும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கான ஒரு நிலையான இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவர்களை உயர்த்துவதற்காக ஒரு நிரந்தர, ஒரு நல்ல ஒரு வேலை, ஸ்தானம் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிடக்கூடாது, அந்த முன்னேற்றத்தை அவர்கள் அடைந்து விடக்கூடாது. எத்தனை சதித்திட்டம்! சத்துரு அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறார். உடன் இருக்கிறவர்கள், பழகுகிறவர்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவரும் அவர்களுக்கு சாதகமாக அல்லாமல் அவர்களுக்கு பாதகமாகவே காணப்பட்டார்கள். எரிச்சல்கள், பொறாமைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்வை விரும்புகிற மக்களை காட்டிலும் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற சூழ்நிலைகள் நிறைந்த சமுதாயத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது கதறுகிறான், தேவரீர் என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய வேதனையான அலைச்சல்களையும் நீர் ஒருவர் அல்லவா கணக்கில் வைத்திருக்கிறீர். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தாலும். கண்ணீருக்கு மத்தியிலே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகிவிடவில்லை. தேவனை ஓடோடி வந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டார்கள். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, யோசேப்பு, தாவீது நிலையான இடத்தில் இருக்கக்கூடாது, உயர்ந்த இடத்தில் முன்னேறிவிடக்கூடாது. அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் அம்மா கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உன்னை உறுதியான இடத்துல கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் அப்படியே யோசேப்பை, தாவீதை கொண்டு வந்து நிறுத்தினார். பகைத்தவர்களுக்கு மத்தியிலே, தடுத்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை கனப்படுத்தின ஆண்டவர் இதோ இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, என் தேவனே, ஒரு உறுதியான இடத்திலே உம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்துவீராக. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, வேலை ஒரு இடம், குடும்பம் ஒரு இடம். பிரிந்து கிடக்கிற சூழ்நிலை. குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் தேவை அல்லவா? பணம் தேவை என்கிற ஒரே காரணத்திற்காக அன்பான மனைவியோடு இருக்க முடியவில்லை, ஆசை கணவனோடு கூட இருக்க முடியவில்லை, பாசமான பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. தூரத்தில் தனித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை, வருமானம் என்கிற சூழ்நிலை அவர்களை பிரித்து வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் பிரிந்திருக்கிற சூழ்நிலையை விரும்புகிறவர் அல்ல. எப்பொழுதும் குடும்பம் இணைந்திருக்க வேண்டும் என்பது தேவனது திட்டம். ஆனால் பல இடங்களிலே குடும்பத்தில் இப்படி ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படவே முடியவில்லை. இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வீடியோ காலில், கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்த அந்த நாட்களை கர்த்தர் மாற்றப் போகிறார்.
நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று வேலை மாற்றம் அல்லது இடம் மாற்றம், எதையாகிலும் ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களுடைய குடும்பம் அங்கும் இங்கும் சிதறி அலைந்து கொண்டிராதபடி ஒரே இடத்திலே, உறுதியான இடத்திலே உங்களை நிலைநிறுத்த போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் சுட்டிக்காட்ட விரும்பப்படுகிறேன். யூத மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. அவர்கள் ஒன்றாக இருந்தால் தேவனது வாக்குத்தத்தங்கள் அவர்கள் மூலமாய் உலகத்திற்குள் நிறைவேறிவிடும். தேவனுடைய ராஜ்யம் தேசங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டுவிடும். சத்துரு திட்டமிட்டான். என்ன திட்டமிட்டான்? பிரித்து விடு. அந்த யூத மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க கூடாது, சிதறி அடிக்க வேண்டும் அவர்களை. கடுமையான உபத்திரவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் ஓடி போகும் பொழுது ஒருவர் இன்னொருவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஓட முடியாதபடி தனித்தனியாக உலகமெங்கும் சிதறி போனார்கள். கோத்திரம், குடும்பம், தனித்தனி உறவுகள் எல்லாமே சிதறி போனார்கள். உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இருக்காதபடி அந்த இடத்தை நாங்கள் தொடை தெரிவோம். இதுதான் சத்துருவின் ஒரு பெரிய ஒரு ஆரவார சத்தம். அவனுடைய திட்டம் நிறைவேறியதா என்றால் சில காலம் நிறைவேறியது. சில காலம் இஸ்ரவேல் தேசம் என்பது உலக வரைபடத்தில் இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு அஸ்தமனம் ஏற்பட்டு விட்டது. இனி அவர்கள் ஒன்று கூட முடியாது. இனி அவர்கள் ஒன்று சேர்ந்தால் தானே தேவனது திட்டம் நிறைவேறும். அவர்கள் சேர முடியாது. இப்படித்தான் சூழ்நிலைகள் காணப்பட்டது. ஆனால் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உலர்ந்த எலும்புகள் என்கிற சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார். அந்த நம்பிக்கை அவனுக்கு, ஊழியக்காரனுக்கே அந்த நம்பிக்கையில் தடுமாற்றம். ஆண்டவரே, நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அது உமக்கே தெரியும். மனு புத்திரனே, நீ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் ஊர்றாய். சிதறி கிடக்கிற அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையும். ஒன்றோடு ஒன்று இணைவது மாத்திரமல்ல, ஏதோ பரிதாபமான மருத்துவமனைகளிலே சில இடங்களிலே எலும்பு கூடுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி எலும்பு கூடுகளாக அந்த உலர்ந்த எலும்புகள் நிற்க போகிறதில்லை. அவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாக, ஒரு பலமிக்க இராணுவமாக நிற்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பான சகோதரனே, இந்த உலர்ந்த எலும்புகளுடைய சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சாத்தான் எவ்வளவு கொடூரமானவன் என்றால், 2 பேர் பிரிப்பது மாத்திரம் அவனுடைய திட்டம் அல்ல, ஒரு சரீரத்தில் இருக்கிற எலும்புகளையும் பிரித்து போட்டான் சத்துரு. கழுத்து ஒரு புறம், கால் ஒரு புறம், கை ஒரு புறம், எலும்புகள் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. எத்தனை பொல்லாத சத்துருவின் திட்டம்! என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மிகவும் நொந்து போயிருக்கிறாயா? உங்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவிதமான பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், சண்டைகள், இனி என்னுடைய குடும்பம் எழுந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், ஓ, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் ஒரு பரிதாபமான எலும்புகளின் கூட்டமாக அல்ல, ஒரு பலமிக்க சேனையாய் நிறுத்தின தேவன் உங்கள் குடும்பத்தை ஒரு பலமிக்க சேனையாய், இந்த திருச்சபையை ஒரு பலமிக்க கர்த்தருக்கு மகிமையான ஒரு கூட்டமாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராகிலும் ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், துணியில் போட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரேப் பண்ணுவாங்க. நம்ம கூட என்ன பண்ணுறோம்? டெட் பாடிஸ் அப்படி ரேப் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் அது திரவமாக மாறிடும். அப்படியே லிக்யூடாக எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்சாலும் அந்த எலும்புகள் கொஞ்ச நாள்னா என்ன இருக்கணும்? சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெட்டியில் வைக்கிறோம். பெட்டியில் வச்சாலும் துணியில் கட்டுறோம், என்ன நம்ம பண்ணுறோம். ஆனால் சாத்தான் எவ்வளோ மோசமானவன்! குடும்பத்தில் இருக்கிற 2 பேரை சிதறடிச்சான், ஒரு சரீரத்தில் இருக்கிற எலும்புகளையும் சிதறடிக்கிறான். நான் உங்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை மோசமான பாதிப்பில் இருந்தாலும்
நமது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் ஒன்று, கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மரித்தவர்களையே ஆண்டவரால் எழுப்ப முடியும் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தரால் மாற்ற முடியாதா? உலர்ந்த எலும்புகளையே ஒரு சேனையாய் மாற்ற முடியும் என்றால் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் இணைத்து பலமிக்க ஒரு சாட்சியாய் நிறுத்த முடியாதா? 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே, பலவிதமான சூழ்நிலைகளிலே குடும்பம் ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளைப் போல பிரிந்து கிடக்கிறதப்பா. பரிதாபமான சூழ்நிலையிலே சில குடும்பம் ஆண்டவர் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். ஆனால் இதோ அந்த கண்ணீருக்கு மத்தியிலும் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமையான வார்த்தைகள் புறப்படுகிறது. அவனை உறுதியான இடத்திலே நான் நிலை நிறுத்த போகிறேன் என்று கரங்களை தட்டி, இந்த வருடத்திலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிலை நிறுத்த போகிறார். கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக, கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். அப்படியே ஆவதாக. ஆமென். சத்தமாக சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதையாகிலும் பேச வேண்டும் என்பதற்காக நான் இதை எடுக்கவில்லை. ஜபத்தோடு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டிலே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமென் சொல்ல கேட்கிறேன். சொந்தமாக வீடு இல்லாமல் சுகமாய் தங்குவதற்கு ஒரு இளைப்பாறுகிற வாசஸ்தலம் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி, அதை மறக்கவே முடியாது என்னாலே. நம்முடைய திருச்சபையிலே சின்ன சின்ன குழந்தைகளை, வாலிப பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சொந்த பந்தங்களின் சூழ்ச்சிகளால், பண ஆசை பிடித்த உறவுகளால் நடுத்தெருவில் கண்ணீரோடு கூட நின்ற குடும்பங்களை இன்றைக்கும் என்னாலே மறக்க முடியாது. எங்கே போவது? பேச்சுலராக இருந்தார் பரவாயில்ல, திண்ணையிலே கூட படுத்துக் கொள்ளலாம். பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், யார் வீட்டில் போய் நிற்பது? எங்கே அடைக்கலம் போவது? கண்ணீரோடு நின்ற குடும்பங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட குடும்பங்கள் செய்த ஒரு காரியம், மனசாட்சி இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத அந்த உறவுகளிடத்தில் போய் கெஞ்சி கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து விழுந்து கிடந்தார்கள். பசியோ பட்டினியோ, தங்குவதற்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, என் தேவனே உம்முடைய வீட்டின் நன்மையினாலே, உம்முடைய ஆலயத்தின் சமாதானத்தினாலே என்னை நிரப்புவீராக என்று தேவனுடைய வீட்டில் தங்களுடைய கண்ணீரை விட்டு காத்து கிடந்தார்கள். இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பல வருடங்கள் முயற்சித்து தடைப்பட்ட வீட்டின் காரியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இத்தனை ஆண்டுகள் தடைப்பட்டு போயிருக்கலாம், எதற்கு முயற்சிப்பது என்று இருந்து விடாதிருங்கள். தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொண்டு துவங்குங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை உறுதியான இடத்திலே நான் நிலை நிறுத்துவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், உறுதியான இடம். அல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக தங்குவதற்கு எனக்கு வீடு இருக்கக்கூடாது, இதுதான் எனக்கு விரோதமாக எழுந்த சூழ்நிலை. அலைச்சல் உண்டு. பெட்டி படுக்கைகள் எல்லாம் தூக்கி கொண்டு மாறி மாறி ஓடின காலம் உண்டு. சொந்த வீடு என்பது என்னுடைய விருப்பத்தில் இல்லாத ஒன்று. கர்த்தருடைய வருகை வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து போய்விடலாம் என்ற சிந்தையுடையவன் நான். அருமையான ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக, பாஸ்டர் ஒரு 25,000 மாத்திரம் கொடுங்கள், இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கிறேன் என்று. அந்த நாட்களில் 25,000 கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இல்லை. அந்த நாட்களில் சொந்த வீடு என்பது என்னுடைய விருப்பத்தில் இல்லை. என்னுடைய விருப்பம் எல்லாம் ஒரு ஊழியத்தில் இருக்கிறதுல செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் வீடே இருக்கக்கூடாது, இந்த ஊரிலே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொந்த வீட்டை கட்ட வைத்து உறுதியான இடத்துல நிற்க வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு அந்த வீட்டுக்கு போனனோ அன்னிலிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே வீடு இல்லாமல் அங்கு இங்கு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீர் வீட்டை கட்ட உதவி செய்தரலாம். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய்
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பாபிலோன் தேசத்தில் குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தியை கொடுக்கிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் வீடுகளை கட்டி அதிலே சுகமாய் குடியிருங்கள், நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசியுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவனை உறுதியான இடத்திலே நிலை நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் உங்களுடைய இடங்களை அபகரித்துக் கொண்டாலும் கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களை ஒரு நிலையான இடத்திலே நிலை நிறுத்த போகிறார். அப்படியே ஆவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் இரண்டாம் குறிப்புக்கு கடந்து போகிறேன். திருமணம் என்பது மிக பெரும் ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு திருமணம் என்கிற பாக்கியம், பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதம், இந்த இரண்டும் மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். கவனியுங்கள், வசனம் ஒன்று சொல்லுகிறது, தாவீதுக்கு நான் ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். கவனிக்கிறீர்களா? தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிலையான ஒரு இடத்தை நான் என்ன பண்ண போறேன், நிலைநிறுத்த போறேன்னு சொல்றாரு. அவனுடைய தகப்பனாகிய ஈசாயின் வீடு அவனுக்கும் ஒரு பாகம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கத்தின்படி அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த சொத்துல இருக்கிற பாகம் பிள்ளைகளுக்கு சரிசமமாய் உண்டு. மூத்த பிள்ளைக்கு 2 பாகத்தை கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகள்லாம் பாகத்தை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஸோ தாவீதுக்கு ஒரு நிலையான வீடுன்றது ஈசாய் தகப்பன் வம்சத்திலேயே வரக்கூடிய ஒன்றுதான். இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக கொண்டு போய் வைக்கிறார். அரண்மனையிலே கொண்டு போய் அவனை வைக்கிறார். அரண்மனையில் வைத்து விட்டு தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டுவேன். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எது பிரதர் நிலையான வீடு? அப்பா அம்மா வைத்துட்டு போயிருக்கிற சொத்து நிலையான வீடா? வேலை என்கிற அரண்மனையினாலே உண்டான அந்த சொகுசான வாழ்க்கை நிலையான வீடா? தேவன் சொல்லுகிற நிலையான வீடு எது தெரியுமா? தாவீதின் மூலமாய் உண்டாகிற பக்தியுள்ள சந்ததி தான் நிலையான வீடு. கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டுவேன். அப்படி என்றால் நிலையான வீடு என்பது நாம் பார்க்கிற கட்டடம் அல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை, அதற்கடுத்து கொடுக்கிற பக்தியுள்ள பிள்ளைகளின் சந்ததி. அருமையானவர்களை, இந்த ஆண்டிலே உங்கள் பிள்ளைகள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற தன்மையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை, நிலையான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கட்டப்போகிறார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, வீட்டை கர்த்தர் கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா ஆண்டவரே, என் வீட்டை நீர் தான் கட்டணும் ஆண்டவரே. கொஞ்சம் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, என் வீட்டை நான் கட்டக்கூடாதப்பா, என் இஷ்டமான ஒரு ஆண்டவரே வாழ்க்கை துணையை நான் தெரிஞ்செடுத்துட்டு இப்படியே ஓடிடக்கூடாது ஆண்டவரே, என் வீட்டை கர்த்தாவே நீர் கட்டுவீராக. என்னுடைய வாழ்க்கையில பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வந்து ஒரு நிலையான வீட்டை ஏற்படுத்துவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக காட்டுப்புறாவின் சத்தம் ஊழியத்தின் ஸ்தாபகர் பாஸ்டர் வெஸ்லி நம்முடைய சபைக்கு சிறப்பு செய்தியாளராக வந்திருந்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஒரு செய்தியிலே கொடுத்த சாட்சி, சங்கீதத்தில் உள்ள ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி, கர்த்தாவே இந்த திராட்சை செடியை நீர் விசாரித்தருளும். அவருடைய இளைய மகளை கொண்டு இந்த வசனத்தின் மூலமாய் சாட்சியை கொடுத்தார்கள். அந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் முடிந்து விட்டது. பாஸ்டர் கடந்து போய்விட்டார். சில வாரங்கள், சில மாதங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆராதனைக்குள் குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குடும்பம் உள்ளே நுழைகிறது. அந்த குடும்பத்தை பார்த்த உடனே என்னுடைய இருதயத்திலே ஒரு பாரம். பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் கொடுத்த வசனத்தை அப்படியே எடுத்தேன். ஆண்டவரே, நீர் தகப்பனாக இருந்து இந்த திராட்சை செடியை நீர் விசாரித்தருள் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். எல்லாரும் கண்ணை மூடி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணை திறந்து இப்படி சொன்னேன், ஆண்டவரே நீர் இந்த திராட்சை செடியை தகப்பனாக இருந்து விசாரிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் செய்த அற்புதம், அதே ஆண்டிலே திருமண காரியத்தை வாய்க்க செய்தார்.
இன்றைக்கு நிலையான வீடு என்கிற பக்தியுள்ள சந்ததி இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் திருச்சபையிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதமான எதிர்காலத்தை ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, இதோ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துகிறவர் நீர் அல்லவா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இந்த 2025 வருடம் ஒவ்வொரு வீடுகளிலும் சந்தோஷத்தின் சத்தம் உண்டாகட்டும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கண்ணீர்கள் மறையட்டும், வெறுமைகள் மாறட்டும். நிலையான வீடு என்பது ஆசீர்வாதமான சந்ததி. அதைத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார். நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்பது பக்தியுள்ள சந்ததி. என் அன்பு சகோதரனை சகோதரியே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா? கற்பத்தின் கனி அவரால் உண்டாகிற ஈவு அல்லவா? இந்த வருடத்தில் உங்கள் கற்பத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறும். வெறுமையாக இருக்கிற உங்கள் வீட்டில் பிள்ளைகளின் சத்தம், ஆரவார சத்தம் தொனிக்கும். சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி உன்னுடைய ஜீவன் நாட்களை கர்த்தர் பெருகச் செய்ய போகிறார். உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தையும் உன் கண்கள் காணும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே உம்முடைய ஜனங்களுக்கு அப்படியே செய்வீராக. ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டுவீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை உறுதியான இடத்துல, இதுவரைக்கும் உறுதி இல்லாத சூழ்நிலை, வேலையில் உறுதி இல்லை, குடும்பத்தில் உறுதி இல்லை, வாழ்க்கை பிள்ளைகள் எதிர்காலம் உறுதி இல்லை, ஏக்கம், உங்களுடைய கண்கள் பூத்து போய் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட்டு புரமிக்கும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், கட்டுக்கடங்காத ஒரு சந்தோஷம் நிறைந்து வழியும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காய் அவரை பாட போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அற்புத சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக. ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். இரண்டாவதாக, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கட்டாவுவேன். ஆணியாக கடாவுவேன். அருமையானவர்கள், நம்முடைய வீட்டில் பயன்படுத்தப்படுகிற எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கட்டும், அது மரத்திலான ஃபர்னிச்சர்ஸ், டேபிள் சேராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அது ஏதாவது டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், நம்முடைய சர்ச்சில் இருக்கிற கீபோர்டாக இருக்கட்டும், என்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ், இல்லை பிளம்பிங் பொருட்கள், டேப்பு, வாட்டர் டேங்க்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாஷ் பேசின், சிங்க்கு, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கையில் இருக்கிற மொபைலாக கூட இருக்கட்டும்ங்க, மொபைல் ஃபோன், ஆணி என்கிற ஒரு பகுதி இல்லாவிட்டால் இதில் எதுவுமே உறுதியாக இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்கிறீங்களா? இந்த டேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் தனித்தனி கட்டைகளை இணைத்து வைத்திருக்கிற ஆணி. நம்ம மொபைல் கூட நல்ல உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் தனித்தனி பிளேட்டாக இருக்கிற அந்த எல்லாவற்றையும் இணைத்து வைத்திருக்கிற ஸ்க்ரூஸ். அந்த ஆணி என்கிற ஸ்க்ரூ என்கிற பகுதி இல்லாட்டான்னா எதுவுமே உறுதியாக இருக்கவே இருக்காது. அப்படியானால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கட்டாவுவேன். உன்னை ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் இல்லாவிட்டால் எதுவும் உறுதியாக நிலையாக இல்லாதது போல உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் உறுதியுள்ளதாய் மாற்றுகிற அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆணி என்கிற விஷயத்தில் நான் 2 பாயிண்ட் எடுக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வசனத்தை பேஸ் பண்ணி தான்
ஆனால் எல்லாவற்றிலும் நான் வசனத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இங்கே கிடையாது. இந்த 2 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஒன்று, வீட்டிற்குள் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் ஆணை. இரண்டாவது, வீட்டிற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் ஆணை. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை தான் பயன்படுத்துகிறேன். சரி, வீட்டிற்குள் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆணி என்றால் என்ன அப்படின்னா, இந்த நாட்களில் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நல்ல ஷெல்ஃபெல்லாம் அடித்து, ஒரு சிலர் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக கபோர்ட்ஸை மரத்துலையே செய்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, கடப்பாக்கல்ல போட்டுட்டு டோரை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. எதையாவது ஒன்று என்ன பண்ணுறோம், ஷெல்ஃபை வைக்கிறோம், கபோர்ட்ஸை வைக்கிறோம். பீரோ, இரும்பு பீரோ இல்லைன்னா உடன் பீரோஸ் பெருசு பெருசாக வாங்கி என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். இது இந்த நாட்கள். பழங் நாட்களில் பீரோக்கோ கபோர்ட்ஸுக்கோ அங்கெல்லாம் அப்போ இல்லை. அது அப்போ பழம்பெரும் நாட்களில் துணிமணிகளோ அல்லது நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களோ அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், கிச்சனில் அதிகமாக இருக்கும், பெட்ரூமில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஹாலில் பெருசாக கபோர்டை வைக்க மாட்டோம். அப்போ பெட்ரூமில் துணிமணிகளுக்காக, கிச்சனில் சமையல் பொருட்களுக்காக. ஏன் இதை கபோர்டில் வைக்கிறோம்னா, பூச்சிகளால், எலிகளால், மற்றவைகளால் அது என்ன ஆகிடக்கூடாது, சேதப்பட்டுறக்கூடாது. அதுக்காக அதை வைக்கிறோம். பண்டைய நாட்களில் என்ன செய்வாங்க, ஒரு கூரான ஆணியை சுவற்றில் அடிப்பார்கள். அந்த சுவற்றில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியிலே தான் எல்லாவற்றையும் தூக்கி மாட்டி வைப்பார்கள். அதில் தூக்கி மாட்டி வைக்கும் பொழுது பூச்சியினாலோ மற்ற எந்த ஒரு கரையான்களினாலோ அவைகள் பாதிக்கப்படாதபடி அவைகள் பாதுகாக்கப்படும். வீட்டிற்குள் பயன்படுத்தப்படுகிற ஆணி எதுன்னா, கெட்டு போகாதபடி அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். அதன் மூலமாய் மாட்டப்படுகிறவைகளும் பாதுகாப்பாக இருக்கும். உறுதியான இடத்துல கடாவுவதினாலே அது பாதுகாப்பாக இருக்கிறது. அதன் மூலமாய் தூக்கி மாட்டப்படுகிற பொருட்களினாலே அவைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது. கவனித்துக் கொண்டே வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்திலே உறுதியாக கடாவ போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களை மாத்திரம் பாதுகாப்பாக வைப்பது தேவ நோக்கம் அல்ல. உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வாதத்திலே, பாதுகாப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் தேவனது பெரிய திட்டம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி 2வது ஆணிக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, மரணம் நிச்சயம் என்று உறுதி செய்யப்படுத்தப்பட்ட சூழ்நிலை அப்போஸ்தலனாகிய பவுல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிற அந்த இத்தாலியா கப்பல் பிரயாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ காட்சி, அதை பார்க்கும் பொழுது மனம் மிகவும் கலங்கியது. கஜகஸ்தான் அந்த ஏர் லைன், அந்த விமானமானாலும் இப்பொழுது ஒரு விபத்து நடந்ததல்லவா, தென்கொரியா, அந்த விமானத்திலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் உள்ளே இருக்கிற நபர்கள் லைவ் காலில் தன்னுடைய குடும்பத்தோடு பேசின அந்த வீடியோக்கள் வந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது கலங்கின இருதயத்தோடு, கண்ணீர் நிறைந்த வழிகளோடு கூட பிள்ளைகளை பார்த்துக்கொள், குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று கதறுகிற அந்த காட்சிகளை அந்த வீடியோ காலில் பார்க்க முடிகிறது. இத்தாலியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிற கப்பலில் ஒருவேளை அன்றைக்கு வசதிகள் இருந்திருக்குமானால் இப்படி பல வீடியோ கால்கள் அநேக வீடுகளுக்கு போயிருக்கும். வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, மரணம் நிச்சயம், தப்பி பிழைக்கவே முடியாது. அந்த கப்பலில் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான், ஒரு தேவ மனிதன். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் அந்த கப்பலில் ஊழியக்காரனாக இல்லை, அப்போஸ்தலனாக இல்லை, ஒரு சிறை கைதியாக இருக்கிறான். அற்பமான, உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் தேவ திட்டம் என்ன? தம்முடைய ஜனங்களை உதாசீனமான ஒரு ஓரமான இடத்தில் வைப்பது தேவ திட்டம் அல்ல. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அதுதான் தேவ திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பவுலே பயப்படாதே, உன் நிமித்தமா உன்னோடு யாத்திரை பண்ணுகிற எல்லாருக்கும் நான் தயவு கட்டளையிட்டேன். கப்பர் சேதம் இருக்கணும், ஆனால் ஒருத்தருக்கும் உயிர் சேதம் வரவே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எழுந்து கப்பலில் நிற்கிறான். அது வரைக்கும் அவனை பார்த்து கேவலமாக பேசின்னு இருந்தவங்க இப்போ அவன்
இப்போது யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களை எதிர்த்து பேசலாம், சட்டையை பிடிக்கலாம், எதனா பண்ணலாம். ஏதாவது சிக்காயிட்டோமே, ஏதாவது பிரச்சனையில் வரட்டுமே, மருத்துவமனையில் படுத்த படுக்கையை கிடக்கட்டுமே, அங்கே போய் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னா, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னுவாங்க. கர்த்தர் சில சூழ்நிலையில் கொண்டு வருவார். அந்த கப்பலின் மாலுமி, அந்த 100க்கு அதிபதி எல்லாமே அற்பமாக இழிவாக அந்த பவுலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பவுல் எழுந்து நிற்கிறான், எல்லாரும் கையை கொப்பி நிற்கிறாங்க. என்ன பவுல் சொல்ல போகிறார்? பவுல் சொல்கிறார், உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வரவே வராது. நான் சேவிக்கிற ஆண்டவர் இந்த கப்பலில் வருகிற எல்லாருக்கும் பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு ஆணி, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஆணியும் பாதுகாப்பாக இருந்தது. அந்த ஆணி மூலமாக கப்பலில் இருந்த எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டானது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, உங்களை உங்கள் வீட்டில் ஒரு ஆணியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையில் ஒரு ஆணியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த வாகனத்தில் ஒரு ஆணியாக இருக்கிறீங்க. கரங்களை தட்டி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை கர்த்தர் ஒரு ஆணியாக கர்த்தர் கட்டாக போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கட்டாவுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டீர்களா, நடத்தப்பட்டீர்களா, உங்களை உதாசீனமாய் பேசினார்களா? தள்ளப்பட்ட கல்லையே கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக்கினார். உங்களை கர்த்தர் முதன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தொடர்ந்து வாளாக இருக்க போகிறது இல்லை, நீங்கள் தலையாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் கீழாக இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்களை மேலாக வைக்க போகிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே உறுதியான இடத்துல ஆணியாக, முக்கியமான நபராக, ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்கள் பிள்ளைகளை நிறுத்துவீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். 2வதாக, கூடாரத்திற்கு வெளியே, வீட்டிற்கு உள்ள பார்த்தோம், இப்போ வீட்டிற்கு வெளியே. இந்த ஆணி கூடாரங்களை அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஆணி. அதுக்கு பேரும் கூடார ஆணி தான், இதுக்கு பேரும் கூடார ஆணி தான். இந்த கூடார ஆணி ஒரு கூடாரத்தை அமைப்பதற்கு, ஒரு பந்தலை போடுவதற்கு, கயிறுகளால் கட்டுவதற்கு முனை ஒன்று தேவைப்படும். அந்த முனையிலே இழுத்து அந்த கயிறை கட்டினால்தான் அந்த கூடாரம் அழகாய் நிற்கும். அந்த கூடாரத்தின் பந்தல் எவ்வளவு அழகாக வேலைப்பாடுகள் நிறைந்த அலங்காரமாக இருந்தாலும், கயிறுகள் எத்தனை நீளமாக பலமாக இருந்தாலும், ஆணி இல்லாவிட்டால் கூடாரம் என்கிற அமைப்பு உருவாகவே உருவாகாது. கவனிக்கிறீர்கள் அருமையானவர்களே? கொஞ்சம் ஆமேன் சொல்லலாமா சத்தமா? இன்னொரு ஆமேன் சொல்லலாமா சத்தமா? ஒரு ஆணி இல்லாவிட்டால் பந்தல் இருக்கலாம், கயிறுகள் இருக்கலாம், கூடாரம் அமையாது. அப்படி என்றால் ஆணி மிக மிக முதன்மையானதாய், முக்கியமானதாய் அந்த கூடாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, 29ஆம் தேதி ஒரு அருமையான ஆராதனையை நடத்தி, நன்றி செலுத்துகிற ஆராதனை நடத்தி, திருச்சபை மக்களுக்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு போஜன பந்தியை அமைக்கலாம் என்பது அருமையான குடும்பத்தார் ஷாத்ராக், திவ்யா எங்களோடு கூட செய்த ஆலோசனை. அப்போது பந்தல் அமைக்கிற ஒரு நபரை அழைத்தோம். அவரை கூப்பிட்டு பந்தல் அமைக்கிற காரியங்களுக்காக கலந்து ஆலோசித்தோம். பக்கத்தில் இருக்கிற இடத்த போய் பார்த்தோன்னு அவர் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறார், ஐயா இந்த இடத்துல வழக்கமான பந்தலை இங்கே போட முடியாது பாஸ்டர். ஏன் போட முடியாது? அந்த கயிறுகளை இழுத்து கட்டுறதுக்கு நாங்கள் ஆணியை இந்த மண்ணில் அடிக்கணும். இந்த மண்ணெல்லாம் சொதன்னு இருக்கிறது. அதனால் இந்த ஆணி உள்ள பாய்ந்தாலும் அது என்ன ஆகிடும்? பிச்சுக்கிட்டு வந்துடும். வழக்கமான பந்தல். அப்போ என்னதான் பண்ணணும்? கொஞ்சம் காஸ்ட்லி பந்தல் ஒன்று போட வேண்டும். இரும்பினாலே அமைக்கப்பட்ட ஒரு பந்தலை போட்டு அதில் நாங்கள் போடுறோம். அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும். வக்கான அதுக்கு கொஞ்சம் பேசி, எப்பா ஜனங்களுக்காக பண்ணுறோம்பா, செய்ப்பா, பேசி பட்ஜெட்டை போட்டு அட்வான்ஸை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி, ஆனால் மழை பெஞ்சு ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாலும் அந்த அழகான பந்தி என்ன பண்ண முடியல, பந்தலையும் போட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இங்கே சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். அப்போ அந்த பந்தல்காரருக்கு எது முக்கியம்?
பந்தல் இருக்குது கடையில், அழகழகான பந்தல் இருக்குது. பாஸ்டர் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி புதுசே தந்து மாட்டிடுறோம் பாஸ்டர், உங்களுக்கு புது பந்தல் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான பந்தல் இருக்குது. ஆனால் ஆணி அடிக்க முடியாத காரணத்தினால பந்தலே போட முடியவில்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். பிரதர் சிஸ்டர், இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு உதவாத பாத்திரம் போல ஒதுக்குப்புறத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஒரு ஆணியாக நான் கடாவ போகிறேன். உங்கள் மூலமாகத்தான் பல காரியங்கள் நடக்கும்படி உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல, உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை ஆணியாக கடாவுகிறார். அப்படியே ஆவதாக. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு ஒரு குறிப்பை சொல்லிட்டு நான் மூன்றாவது குறிப்புக்கு நான் போகிறேன். இந்த ஆணி, கூடார ஆணி இருக்கு பாருங்களேன். இந்த கூடார ஆணியை இங்கே அடிக்கிறது, இன்னும் ஒரு 10 அடி தள்ளி அடித்தா அந்த கூடாரம் என்ன ஆகுது? பெருசாகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் இருக்கிற அந்த குறுகி இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். தாவீது சொல்றான், நெருக்கத்தில் இருந்த என்ன கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். நல்ல கரங்களை தட்டி துக்கத்தின் மகனாக இருந்த யாபேசை எல்லைகளை பெரிதாக்கி விரிவாக்கின ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தின தேவன் இந்த வருடத்தில் நீங்கள் குறுகி போகிறதில்லை, நீங்கள் விசாலத்தில் வந்து நிற்க போகிறீர்கள். நீங்கள் சிறுமைப்பட போகிறதில்லை, நீங்கள் மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய சாட்சியுள்ள பாத்திரங்களாய் நிற்க போகிறீர்கள். சத்தமாமேன் சொல்லுங்களேன். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவே. பிரதர் அண்ட் சிஸ்டர், இதுவரைக்கும் உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களை உதாசீனப்படுத்தின காரியங்கள் இந்த வருஷத்தில் எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். மாற்றங்கள் துவங்கிவிட்டன. ஆமென் சொல்றீங்களா? துவங்கிவிட்டன. சுதந்திரிக்க ஆயத்தமாகுங்கள். அதற்கேற்றபடி உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாய் மூன்றாம் குறிப்புக்குள்ளாய் நான் போக விருப்பப்படுகிறேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுகிற தேவன் அதற்கடுத்து அவனை எந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் மகிமையான சிங்காசனத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் குறிப்பில் நான் ஒன்றை சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு, தாவீது ஒரு சாதாரண இடத்துல இருந்தாங்க, ஒரு அற்பமான இடத்துல இருந்தாங்க, உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்தாங்க. பகை, பழிவாங்குதல், எரிச்சல், பொறாமை, மனுஷன் சத்துரு போட்ட கூட்டணி, அவங்க அலைச்சல், அவங்க அற்பம், இந்த 2 சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் அவனை உறுதியான இடத்துல கடாவுவேன்னு சொன்ன தேவன் அவங்களை எங்கே கொண்டு வந்து வைத்தார் தெரியுங்களா? மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு வந்து வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய வாய் உத்தரவு இல்லாமல் கையை கூட காலை கூட என்ன பண்ண முடியாதான்? அசைக்க முடியாது. என்ன ஒரு பவர்ஃபுல் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனம் என்பது அதிகாரமுள்ள ஒரு நிலை, உயர்ந்த ஸ்தானம். அன்பானவர்களை, அன்னாள் கர்த்தரை துதித்து பாடும்போது சொல்லுகிறாள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அன்னாள் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தா உங்களுக்கு தெரியும், ரைட்டா? பெனினாள் எவ்வளவு வேதனைப்படுத்துனா, ஒரே வீடு தாங்க, சாப்பிடக்கூட முடியாதுங்க, சாப்பிடக்கூட முடியாது. அழுதுனே இருப்பா, விசாரிப்பு கூட கிடையாது. என்ன உறவு, என்ன சொந்த பந்தம். ஆனால் அவள் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்தில் வந்து ஒன்று அழ ஆரம்பித்தா. நீங்கள் யோசேப்பா எடுத்துக்கங்க, தாவீதா எடுத்துங்க, நான் சொல்லுகிற எந்த ஒரு பவுல் அப்போஸ்தலனை எடுத்துங்க, இந்த அன்னாளா எடுத்துங்க. பிரதர் சிஸ்டர், இந்த வருஷம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய அலைச்சலை கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
நீங்கள் அற்பமாக இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? 2024 உங்களுடைய அலைச்சல் அதிகமாக வெளியே தான் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபிக்கிற தன்மை இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசீர்வாத நன்மைகள் உயர்வுகள் கிடைக்காத காரணம், பிள்ளைகள் சபைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத காட்டிலும் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதிகமாக இருந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் எடுத்து காட்டுற ஒரு உதாரணம் இல்லாமல் இன்னும் பல உதாரணங்களை கொடுக்க முடியும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் போதும்னு யார் யாரெல்லாம் தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்தாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகாமல் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கவே இல்லைங்க. இந்த திருச்சபையில் எல்லாரையும் கர்த்தர் அப்படி நிறுத்தணும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த 2024 ஒரு முற்றுப்புள்ளி வரட்டோம்ப்பா. எங்களுடைய நேரங்களை, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா காரியங்களும் உலகத்துக்கு மனுஷனுக்கு இதுக்காகவே ஓடிட்டுருக்குறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நேரத்தை செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ எங்களுக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இந்த அண்ணால நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே ஆண்டவர் ஜபத்தை கேட்குறார், பதிலை கொடுத்துட்டார். போ, உன்னோட விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? கேட்டுட்டார். அதுக்கடுத்து அவர் துக்கமாக இல்லை. 2வது அதிகாரம், குழந்தை பிறந்துச்சு. குழந்தை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் விட்டுட்டா. குழந்தை ஒன்றும் பெருசாகலை, இன்னும் அது குழந்தை தான். ஆனால் அவள் தன்னுடைய விசுவாசத்தில் ஒரு உறுதி எடுக்கிறாள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எங்கே கொண்டு போய் வைக்கிறார்? மகிமையுள்ள சிங்காசனம். என் பிள்ளை குப்பையில் இருக்காது, புழுதியில் இருக்காது. தாய் தகப்பனே, கர்த்தருக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கரெக்டாக ஃபவுண்டேஷன் போடுங்க. உங்கள் பிள்ளைகளை கரெக்டாக டியூன் பண்ணுங்க. அம்மா பாசத்தை காட்டிலும் பிள்ளைக்கு ஆண்டவர் மீது இருக்கிற பாசத்தை அதிகமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தா அண்ணாள். அது நான் பிரசங்கம் பண்ணிடலாம், நான் செய்வேனான்றது கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பிள்ளையை குறித்து அந்த அண்ணாள் சொல்கிறா, என் பிள்ளை ஒரு குப்பை மாதிரி இருக்காது, ஒரு எளிய நிலையில் இருக்காது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மகிமையுள்ள இடத்துல என் பிள்ளை நிற்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த சாமுவேல் மூலமாக தான் முதல் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். மாத்திரமல்ல, நம்ம பார்த்த தாவீதையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேதனையான சூழ்நிலைகளை நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணிக்க ஜெபிக்க நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய காலத்தை உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். மறுபடியும் அந்த 3ஆம் குறிப்புக்கு நான் வருகிறேன். மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். எங்கே? அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு. கவனிக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். இஷ்டம் போல அவன் மகிமையான சிங்காசனமா இருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. நான் உயர்த்தப்பட்டது எதற்காக என்றால் என்னுடைய தகப்பனுடைய வீட்டின் மகிமைக்காக. இங்க தகப்பன் வீடு என்று சொல்லப்பட்டிருப்பது யாரை என்றால் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லா ராஜாக்களையும் பார்த்தீங்கன்னா தாவீதை தான் தகப்பன் வீடா சொல்லி என்ன பண்ணுவாங்க? பேஸ் பண்ணுவாங்க. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையே நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். அப்போ தாவீதின் வீடு, தகப்பன் வீடு. என்ன இதில் அர்த்தம் இருக்குது? அப்போ தாவீதுக்கு பேர் புகழ் வரணுமா? கிடையாது. தாவீது எப்படிப்பட்டவன்? ஆண்டவரே, எனக்கு அல்ல கர்த்தாவே, எனக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். தன் நாமத்தை தேடாமல், தன் நாமத்தை உயர்த்தாமல் தேவன் நாமம் உயர்த்தும்படி பிரயாசப்பட்டவன் தகப்பன். அந்த தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இவன் இருப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் தனக்காக அல்ல, தன் தகப்பன் எப்படி கர்த்தருக்காக என்று இருந்தானோ அதே போல மகனும் மகளும் தனக்காக என்று அல்லாமல் அந்த கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அன்பான சகோதரனை சகோதரியே, நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். தகப்பனாகிய தாவீது எப்படி தனக்கு மகிமையை தேடாமல் தேவனுக்காக என்று செயல்பட்டானோ அவனை ஆண்டவர் உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவினார்.
அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். என் அலைச்சல்களை பாரும் ஆண்டவரே என்று கதறினான். என் கண்ணீரை துருத்தியில் வெய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். சொந்த பந்தங்களின் பாதங்களில் விழவில்லை, கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டான். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், நான் சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் தாவீதுக்குள் நிறைவேற்றினார், யோசேப்புக்குள் நிறைவேற்றினார். அதே தேவன் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். ஹல்லேலூயா. அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. இந்த புது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது. உங்களுடைய அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு நிலையான சூழ்நிலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய பண காரியங்களிலே கர்த்தர் ஒரு விசாலத்தை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உங்களுடைய குடும்பத்திலே சிதறி இருக்கிற சூழ்நிலைகளை, சமாதானம் இல்லாமல் பிரிந்திருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒன்று சேர்த்து எழுப்ப போகிறார். உலர்ந்த எலும்புகள் எப்படி ஒரு சேனையாய் மாறினதோ, கரங்களை தட்டி, இதோ நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். கரங்களை நல்ல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் பரதேசி தான் என்றாலும் எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் மூலமா தேவ ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க வீடுகளை கட்டி குடியிருங்கள், தோட்டங்களை நாட்டி கனிகளை சாப்பிடுங்கள், நீங்கள் சுகமாய் தேசத்தில் இருங்கள், அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். நிச்சயமா இந்த தேசத்தில் சமாதானம் இருக்குமானால் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இதோ நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்களுக்கு என்று ஒரு எல்லையை வைத்திருக்கிற அந்த எல்லையை வாங்க போகிறோம். அந்த எல்லையிலே ஒரு வீட்டை கட்ட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நேர்ந்து கொள்ள போகிறோம். இயேசுவின் நாமத்தினால வாய்க்க செய்வீராக, வாய்க்க செய்வீராக. குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் அப்பா. பிள்ளைகளின் பாக்கியங்கள் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. நிலையான வீடு என்பது நாங்கள் கட்டி வைக்கிற வீடு அல்ல அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற ஒரு நல்ல ஒரு அரண்மனை போன்ற ஒரு ஸ்தலமோ அல்ல அப்பா. எங்களுடைய சந்ததியை நிலையான வீடு. கரங்களை நல்லா தட்டி, இதோ ஒரு பக்தியுள்ள சந்ததியை எங்களுடைய வீட்டிலே கொண்டு வரப்போகிறீர். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம், என்னுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்னுடைய கண்கள் காணும். என்னுடைய வீட்டிலே வெறுமை நீங்க போகிறது. ஒரு ஆண்டவரே, குழந்தைகளின் ஆரவார சத்தம் தொனிக்க போகிறது. நீதிமான்களுடைய வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக போகிறது. கரங்களை நல்லா தட்டி ஆணியாக கடாவுவேன். இதுவரைக்கும் நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் போல ஒரு அற்பமா நினைக்கிற நிலையில இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, நீ வாளா இருக்க போறதில்ல, நீ கீழா இருக்க போறதில்ல, நீ மேல இருக்க போற, நீ தலையா இருக்க போற. நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை முதன்மைப்படுத்த போகிறேன். உன்னாலதான் ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா குடும்பமும் சுதந்தரிக்க போகுது. வேலை ஸ்தலத்துல சுதந்தரிக்க போறாங்க. திருச்சபையில உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா நிறுத்துவேன். நீ ஒரு பிரயோஜனமான பாத்திரமா இருப்ப. ஹல்லேலூயா. உன்னால கூடாரத்தை விசாலமாக்க போகிறேன். நெருக்கத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் விசாலமா மாறப்போகிறது. இந்த ஆண்டு ஒரு செழிப்பான ஒரு நன்மைகள் நிறைந்த ஆண்டாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பாங்க. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, அப்பா, என் பேருக்காக புகழுக்காக அல்லப்பா ஆண்டவர், என் தகப்பன் எப்படி கர்த்தருக்காக. 2 கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தன் பேர் அல்ல, தன் புகழ் அல்ல, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல கர்த்தாவேன்னு. நீர் பெருக வேணும், நான் சிறுக வேணும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதோ தகப்பன் வீட்டுக்காக உன்னை ஒப்பு கொடுத்து விடு. தேவனுடைய வீட்டுக்காக உன்னை ஒப்பு கொடுத்து விடு. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஆண்டவரே, தெருவில் என் பேர் வரணும் இல்லப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். சொந்த பந்தங்களுக்கு நடுவில், வேலை ஸ்தலத்திலே, புறஜாதிகளுக்கு மத்தியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். தகப்பன் வீட்டுக்கு ஒரு மகிமையான சிங்காசனமாக ஆண்டவரே நாங்கள் காணப்படணும். எங்களுடைய சபை காணப்படணும். இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது,
கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya 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 ஆமென். சகோதரர் நரசிம்மன் அவர்கள் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த 24ஆம் ஆண்டு ஆண்டவரே, நாங்கள் முடிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டின் முடிவில் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற தடைகள் யாவும் ஆண்டவரே நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. எங்களுக்குள் என்ன தடைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, இன்னுமாக தகப்பனே நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே, உமக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று சேர ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் தகப்பனே. அப்பா, இந்த 25ஆம் ஆண்டிலும் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உன்னை உறுதியான இடத்தில் ஆண்டவரே ஆணியாக கடாவுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, உன்னை தகப்பன் வீட்டிலே ஆண்டவரே உன்னை மகிமையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே, எத்தனையோ விபத்துகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பின் வார்த்தையினால் எங்களை தேற்றி அரவணைத்து ஆண்டவரே. தாய் எங்களை மறந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் மறவாமல் தகப்பனே கண்மணி போல பாதுகாத்து வகை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அந்த அன்பிற்காக, அந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, நாங்கள் அடியெடுத்து வைக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்குள் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஏனோ கால தாமதங்கள் நேரிடலாம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஏன், எதற்கு, எப்படி என்று நாங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு தகப்பனே அப்பா, உம்முடைய முன்னோர்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தது போல் ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு போதும் வெறுமையாய் தரையில் விழுந்து போகவில்லை தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தைகள் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே.
இந்த நாளிலும் கூட வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கின்ற தகப்பனே, யார் யார் என்னென்ன விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்றார்களோ தகப்பனே, அப்பா அவர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற தகப்பனே. அவர்கள் இந்த ஆண்டில் அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு தகப்பனே, அப்பா அவர்கள் கேட்ட விண்ணப்பங்கள் யாவையும் நீர் அறிந்த ஆண்டவரே, நீர் அதற்கேற்ற பதில்களையும் ஆண்டவரே, அதற்கான ஒரு வேலையை நீ தந்திருக்கின்ற என்ற விசுவாசத்தோடு அவர்கள் தொடர்ந்து நடக்க வழி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்மை பற்றி கொண்டு உம்மையே பின்தொடர்ந்து வர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா துதிகான மகிமை புகழ் யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.